சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே கடற்பரப்பில் மிதக்கும் கச்சா எண்ணெய் அகற்றும் பணி தொடர்ந்து 11வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பாரதி நகர் கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் குதுப்பிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். குதுப், வணக்கம். இதுவரைக்கும் எவ்வளவு கச்சா எண்ணெய் கடற்பரப்பிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது? முழுவதுமாக அந்த எண்ணெய் படலம் அகற்றுவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்று அங்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க? மனோஜ், நீங்கள் குறிப்பிட்டது போல 11வது நாளாக இந்த சம்பவம் நிகழ்ந்து மக்கள் பாதிப்படைந்திருக்கின்றனர். இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் பாதிப்படைந்திருக்கின்றனர். கடல் பரப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் கழிவுகளை 10வது நாளாக இன்று அகற்றுகின்றனர். இதுவரை இன்னும் அகற்றக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் இன்று வந்து சேரவில்லை. இதே நேரத்தில் நேற்று நேரமெல்லாம் அள்ளிக்கொண்டிருந்தனர். இன்று இன்னும் குறைவான கச்சா எண்ணெயை மிதந்து கொண்டிருப்பதால் இன்னும் அந்த பணிக்கு வரவில்லை. நேற்று வரை 170 டன்னுக்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய் கழிவுகள் அள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிறிய அளவிலே தான் இருக்கிறது. இன்றோ அல்லது நாளையோ இங்கு இருக்கக்கூடிய கழிவுகளை அள்ளி முடிக்கலாம் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆனால் கடல் பரப்பில் மிதக்கக்கூடிய இன்னும் இதே போன்ற கழிவுகள் தொடர்ந்து கடற்கரைக்கு அழைத்து வரப்படுவதால் இந்த பாதிப்பு இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியவில்லை. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தூண்டில் வளைவு என்று அழைக்கப்படுகிறது. கடற்கரைக்கு அருகிலேயே குடிமக்களுடைய மீனவர்களுடைய குடியிருப்பு இருப்பதால் கடற்சீற்றங்களின் போது கடல் தண்ணி குடியிருப்புகளுக்கு செல்லாமல் இருப்பதற்காக இந்த கற்களை கொண்டு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கச்சா எண்ணெய் கழிவுகள் எளிதாக இங்கு தேங்குவதை பார்க்க முடிகிறது. ஆனால் துறைமுகம் காமராஜர் துறைமுகத்திலிருந்து ஏறக்குறைய மாமல்லபுரம் கடற்கரை வரை பரவி இருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் கழிவுகள் கடற்கரை மணல் பரப்பில் அடித்து அப்படியே போய்விடுவதால் அங்கெல்லாம் பெரிய பாதிப்பு இருப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக இந்த இடத்தில் கடற்கரை மணல் தெரியாதனால் இந்த கழிவுகள் அதிகமாக காண முடிகிறது. தொடர்ந்து ஊடகங்கள் இதில் கவனம் செலுத்தி வருவதால் இந்த இடத்தில் அள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தினமும் 500க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், துறைமுக ஊழியர்கள் போன்ற ஊழியர்களை கொண்டு வாளிகளின் மூலமாக அள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடக்க நாளில் இருந்து மிஷின்கள் மூலமாக, தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக அள்ளுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் அது சரியான தீர்வை தரவில்லை என்ற காரணத்தினால் கைகள் மூலமாகவே வாளிகளை கொண்டு அள்ளுகின்ற முயற்சி நடைபெற்று வருகிறது. இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவுகளை துறைமுகத்தில் பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து அதில் மணல் போன்ற இன்னும் கெமிக்கல்கள் சேர்க்கப்பட்டு ஆழ் மணலில் புதைத்து 6 மாதங்களுக்கு பிறகு அதனுடைய சக்திகளை இழக்கச் செய்து உரங்களாக பயன்படுத்துவதற்காக தொழில்நுட்ப வல்லுநர்களும் அறிவியல் அறிஞர்களும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. மனோஜ், குதுப், இந்த பிரச்சனையால இந்த கச்சா எண்ணெயினுடைய இந்த கசிவின் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் மீனவர்களும் அங்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை, வாழ்வாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காங்க. என்னென்ன விதமான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொண்டிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை கூட நீங்க பதிவு செய்யலாம். குதுப், மனோஜ், ஒரு முக்கியமான கேள்வி இது. இந்த கச்சா எண்ணெய் கசிவு காரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பதன் காரணமாக நேரடியான உயிரிழப்புகள், மனித உயிரிழப்புகள் இதுவரை கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அது தொடர்பாக நம்முடன் இருக்கக்கூடிய மீனவர் செல்வமணியிடம் கேட்கலாம். செல்வமணி, நீங்கள் கடைசியாக பாடுக்கு போய் மீன் பிடிக்க போய் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொந்த படகு இருக்குதா? எத்தனை பேர் போவீங்க மீன் பிடிக்கிறதுக்கு? எவ்வளவு மீன் பிடிச்சிட்டு வருவீங்க? ஒரு நாளைக்கு உங்களுடைய வருமானம், ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம்லாம் எவ்வளவு? நாங்கள் இந்த சம்பவம் 28ஆம் தேதி நடந்தது. அன்றைக்கி நான் அந்த விடிய காலையில் நாங்கள் தொழிலுக்கு போயிருக்கும்போது அந்த 2 கப்பலும் நேருக்கு நேரும்போது சம்பவத்தை நேரிலேயே நாங்கள் பார்த்து அந்த டைமில் இந்த மாதிரி ஆயில் வெளியாக இருந்ததாக எங்களுக்கு தெரியல. நாங்கள் தொழிலுக்கு போயிட்டு தொழில் முடிச்சுட்டு வந்துட்டோம். அன்னைக்கு கொண்டு வந்த மீன் எப்பவும் விற்கிற மாதிரி நார்மல் விலை விற்றுது. மறுநாள் தொழிலுக்கு போயிட்டு வரோம். இந்த ஆயில் கரை ஒதுங்கிடுச்சு. மறுநாள் கரை ஒதுங்கினதுனால கொண்டு வர மீன் என்னன்னா 5000 ரூபா போகிற மீனுன்னா 2500 தான். அந்த மாதிரி கண்டிஷன். அதுக்கு மறுநாள் ஒரு சிலர் போனாங்க, ஒரு சிலர் போகலை. ஒரு சிலர் போனவங்க மீன் கூட சுத்தமாக வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அதுக்கு மறுநாள்லேருந்து யாருமே போகவில்லை. இதுவரையிலும் யாரும் தொழிலுக்கு போகலை. எவ்வளோ பாதிப்பு? இதனால் ஒரு பைப்பர் படகுல 4 பேர் தொழிலுக்கு போவோம். அதில் ஒரு சில நேரங்களில் 5000 ரூபாய் கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கும் கிடைக்கும், 20,000 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஒரு சில நேரம் ஒன்றுமே இல்லாமலும் வரலாம். இப்படி பல, அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத வருமானத்தை. அந்த மாதிரி ஒரு தோராயமாக பார்க்க போனால் இப்போ இது வரைக்கும் ஒவ்வொரு பைப்பர் படகுல போகிற ஒட்டுமொத்தம் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 லாஸ் ஆகிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். எத்தனை மீனவ குடும்பங்கள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்குது? தொழிலுக்கு போகாமல், பாடுக்கு போகாமல் இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற 2 கிராமம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 கிராமத்துலேயும் மொத்தம் எத்தனை நபர்னு பார்த்தா ஒரு 700 பேர் இருப்பாங்க.
மீன் பிடிக்க போகாமல் இருக்கிறது காரணம் மீன் விற்பனை ஆகாது தான். மீன் விற்பனை ஆகாமல் இருக்கிறது காரணம் இந்த கச்சா கழிவுகள் மூலமாக அதனை சாப்பிடக்கூடிய மீன்கள், இங்கு உயிர் வாழக்கூடிய மீன்கள் ஆபத்து நிறைந்தவைங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. அப்படி இல்லை என்று தமிழக அரசு பல வகையிலையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது. அமைச்சரே இங்கே மீனை சாப்பிட்றாரு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லைண்டு. ஒரு மீனவராக இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்க, உங்களுடைய தேவைக்கு மீன் பிடிக்க போகிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. நீங்கள் இந்த 10 நாளில் மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? 10 நாளாகவும் தொடர்ந்து மீன் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். இப்போ வரும்போது நான் சாப்பிட்டு தான் வந்தேன், மீன் சாப்பிட்டு வந்தேன். மீன் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதே சமயத்தில் கடல் ஆமைகள் செத்து மிதக்கிறது ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குல்ல, அதை பற்றி ஒரு மீனவராக, ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடியவங்க ஒரு உயிரினம் செத்து கிடக்குது, இந்த பாதிப்புனால செத்து கிடக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் கடலோடே சார்ந்து வாழக்கூடிய நீங்கள் இந்த ஆமை இறப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்குதா, ஆமை செத்து மிதக்கிறது? இது எப்போவுமே நடக்கிறது தான். ஆமை செத்துங்கிறது மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி இந்த 3 மாதமும் இந்த ஆமைங்கிறது ரொம்ப ஆழ்கடலில் உள்ளது. அது இந்த 3 மாதத்தில் தான் கரை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு போகிற நாள் இதுதான். இந்த 3 மாதத்தில் இது வர டைமில் என்னென்னா நடுக்கடையில் வலை போட்டிருக்காங்களா, இந்த வலையில் சிக்கி தட்டி விடும்போது அது மாதிரி அடிபட்டு இறந்து போகிறது அந்த மாதிரி ஆமைகள். மற்றபடியாக இந்த ஆயில் பட்டதுனால இறந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் பொய். கடற்பரப்புக்கு அருகில் இருக்கிறனால இந்த விபத்து, துறைமுகத்துக்கு அருகில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறனால கழிவுகள் எல்லாமே நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆழ்கடலில் நீங்கள் மீன் பிடிக்க போகும்போது இந்த மாதிரியான கச்சா கழிவுகள் கடலில் கொட்டப்பட்டிருக்குதா? அப்போ மீன் பிடிக்கும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகள் மீனுக்கு ஏற்பட்டிருக்குது, அதை உங்களால் விளக்க முடியுமா? இது மாதிரி கச்சா எண்ணெய் இப்போ மிதக்குது. இதே மாதிரி ஆழ்கடலில் நாங்கள் மீன் பிடிக்கும் போதெல்லாம் ஒரு சில நேரங்களில் பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் கரையில் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஒரு சில நேரம் அதான் எப்படி சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் இதே மாதிரி நிறைய முறை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் அந்த டைமில் அந்த இடத்துலேயே போட்டு மீன் பிடிச்சலாம் எடுத்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அது எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இப்போ இந்த விபத்து சம்பவம் காரணமாக மீனவர்கள் கடந்த 10 நாட்களாக தொழிலுக்கு போகாதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகள் மூலமாக தெரியுது. அதே சமயத்தில் மீன் சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பும் இல்லைங்கிறதையும் அவர் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறார். மனோஜ், நிச்சயமாக குதுப், சென்னையில் இந்த கச்சா எண்ணெயினுடைய கழிவுகள் தற்போது கடற்பரப்பில் மிதப்பதனுடைய தற்போதைய கள நிலவரங்களை களத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களை கூட பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி குதுப்.